Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் goods sent on approval நம்ம பார்க்க போறோம் ஓகேனா சோ ஃபைனல் அக்கவுண்ட்ல இத நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும் ஓகேனா சோ நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க சோ ஒரு கேஸ் ஸ்டடியை நம்ம பார்ப்போம் ஓகேனா சோ இப்போ வந்து பார்த்தா செல்லர் வந்து பையருக்கு வந்து goods வந்து அப்ரூவல் பேசிஸ்ல கொடுத்திருக்காங்க ஓகேனா சோ அப்ரூவல் பேசிஸ்னா என்னன்னா செல்லர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பையருக்கு வந்து goods எல்லாமே அனுப்பிடுவாங்க ஆனா டைட்டில் அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஓகே சோ ஒன்லி பொசஷன் மட்டும் தான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா ஸோ பையருக்கு அனுப்புறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா 3 month டைம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஸோ எப்போ அனுப்பியிருக்காங்கன்னா 1st March 2025 ஓகேங்களா ஸோ 3 month டைம் கொடுத்துருக்காங்க ஸோ 3 monthன்னு பார்க்குறப்போ 31st May 2025 ஓகேங்களா ஓகே ஸோ பையர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த 3 மாதம் கூட்ஸை வச்சிருப்பாரு ஒன்லி பொசஷன் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கும் டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது ஓகேங்களா ஸோ இந்த 3 monthக்கு பையர் என்ன பண்ணுவார்னா இந்த கூட்ஸை ஃபுல்லாமே டெஸ்ட் பண்ணி சாம்பிள் பண்ணி ஓகே நான் இதை வாங்கிக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் 31st May 2025 கொடுப்பாரு ஓகேங்களா ஆனால் 31st March 2025 நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட் நம்ம போடணும் ஓகேங்களா ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1 lakh வச்சுக்கோங்க இந்த கூட்ஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 1 lakh காஸ்ட் ப்ரைஸ் வந்து 80,000 ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ 31st March 2025 நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த செல்லர் என்ன பண்ணியிருக்காரு இது ஆக்சுவல் சேல்ஸாக ட்ரீட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸ் 1 lakh சேல்ஸில் ஆட் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா ஸோ ஆக்சுவல் சேல்ஸை ட்ரீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ 1 lakh நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க சேல்ஸில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பையர்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா நமக்கு வர வேண்டியது இருக்குது ஸோ டெப்டாஸில் நம்ம 1 lakh நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஓகே ஆக்சுவலாக இங்கே டைட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப் டு 31st March 2025 நமக்கு டைட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஸோ இதை நம்ம ஆக்சுவல் சேல்ஸை எடுக்காமல் இந்த சேல்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ சேல்ஸ் 1 lakh நம்ம என்ன பண்ணுவோம் செல்லிங் ப்ரைஸை நம்ம வந்து சேல்ஸ்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டெட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் நீங்கள் போடுறது டெட்டாஸில் அதே மாதிரி 1 lakh வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போ நீங்கள் சேலே ஆகலைன்னா அந்த அன்சோல்டு கூட்ஸை நீங்கள் என்ன சொல்லுவீங்க க்ளோசிங் ஸ்டாக்காக நீங்கள் ட்ரீட் பண்ணணும் க்ளோசிங் ஸ்டாக்கு நீங்கள் செல்லிங் ப்ரைஸில் எடுப்பீங்களா இல்லை காஸ்ட் ப்ரைஸில் எடுப்பீங்களா காஸ்ட் ப்ரைஸை தான் நம்ம எடுப்போம் ஓகேங்களா ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கில் இந்த அன்சோல்டு கூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி காஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்டில் போடுறப்போ கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி இல்லை கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க பை